இறைவனுக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இறை சேனலில் டே 14 ஃபுட்டு கேரட், பீட்ரூட், மாதுளம்பழம். நான் ஆம்லா இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சதுனால ஆம்லாவை நிறுத்திட்டு அதுக்கு பதில் மாதுளம்பழமாக போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு, இது வந்து இன்னொரு பாட்டில் ஜூஸ் பாட்டில் வந்து அருணுக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இட்லி வந்து ஒரு 4 குடிக்குதுன்னா 2 இட்லி இந்த மாதிரி ஜூஸ் கொடுத்து அனுப்புங்க. கார்போஹைட்ரேட் ஃபுட்டு நிறைய கொடுக்காதீங்க. கலந்து ஒரு கிளாஸ் சத்துமாவு கஞ்சி கொடுங்க. அப்படி மாற்றி மாற்றி கலந்து கொடுங்க. ஒன்றுத்தையே ஃபுல்லாக கொடுக்காதீங்க. ஒரு தோசை கொடுக்குறீங்கன்னா 4 5 கொடுக்காதீங்க. 2 தோசை கொடுங்க, ஒரு ஜூஸ் எதனா கொடுங்க, கஞ்சி கொடுங்க, நட்ஸு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ்டாக ஆகிடும். நம்ம நல்ல ஃபுட்டை குழந்தைங்களுக்கு இப்போந்தே காமிச்சா தான் அவங்க எதிர்காலத்தில் நல்லா சாப்பிட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம முன்னோர்கள் இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வளர்த்துட்டதுனால நம்மளும் இட்லி தோசை பூரி பொங்கல் செஞ்சுன்னு இருக்கோம். தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னிலேருந்து நல்லதுக்கு இப்போ ஆரம்பித்தா தான் நல்ல உணவு மாறுறதுக்கு 100 வருஷமாவது ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு மாறுங்க.